திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 49,82,000 பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திமுகவுக்கு இது பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு. அதனால இப்போ என்ன பண்ணணும்னா, எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான். அதனால அவங்க எல்லாரும் எதுக்க தான் செய்வாங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையாக சொல்லிக்கிறேன். இதுதான் அதிமுகவோட ஒருங்கிணைவு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி சொல்லிட்டு வைக்க எல்லாரும் தேவர் நினைவு நாள்ல ஜெயந்தி நாள்ல இருந்து தாராளமா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால நீங்க எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெளிப்படையா நீங்க வந்து 2 பேர் பக்கத்துல இருக்கிறத பார்த்துருக்கீங்க. அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். மேடம் மறைவுக்கு பிறகு நீங்க அவங்க சமாதியிலிருந்து ஒரு சபதம் ஏற்பீங்க. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் சட்ட ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ உங்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்ற மறுபடியும் இன்னைக்கு ஒரு சபதம் ஏற்றாரு. ஓகே, ஒன்றிணைந்து தேர்தல் சந்திப்போம். நான் ஒரே சொல்லிட்டேன். நீங்க எந்த பிரஸ்? நியூஸ் 18. சரி சரி சரி, ஓகே. அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி, அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 87லேருந்து நீங்கள் சின்ன பையன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பிறந்தீங்களோ இல்லையோ தெரில. அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் என்னை பற்றி சீனியராக உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி டீல் பண்ணுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும். அதனால சொல்கிறேன், உங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடை கற்றுக்கலாம். ஒரே ஒரு கேள்விங்களா, நீங்க உங்க வயசுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேரடியாக போய் கலெக்டர் சந்திக்கிறீங்க. ஆனா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதாவது பனையூர்ல வச்சு டீல் பண்றாங்க. அது நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நீங்க எனக்கு என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீடிங்கில் நாங்களாம் வரல. நாங்கள் வரலை, அம்மாவும் வரல. தலைவர் மறைகிறாரு, அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினெட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது. 2 சின்னத்தில் போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம். அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க. திரும்ப கட்சி ஒன்றா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கராக்கணும், மந்திரியாக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும். ஓகே.